ஒரிஜினல் நாட்டுக்கோழி யூஸ் பண்றாங்க அப்படின்னாங்க. உங்க பார்வை எப்படி ஒரிஜினல் தானே எப்படி? நாங்கள் அதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் நாங்கள் ஸ்பெசிஃபையாக வாங்கியே சாப்பிடுவோம். இதில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடும் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஒரிஜினல் மாற்றங்கிறது இல்லை, ஒரிஜினல் நாட்டுக்கோழினால இது வந்து நல்லா இருந்தது. சிக்கனை உள்ளே போட்டு கலக்கும் போது ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது பார்க்குறீங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டு ஒன்று மிக்ஸ் ஆகும்போது சூப்பர் சூப்பர் சூப்பர். சாப்பிடலாம் மக்கள், ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாமா மக்கள்? இங்கே பாருங்க, சுட 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 போது சுட 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 ஆவி பறக்க தேங்காய் பருப்பு, விதை உதுத்துன வரமிளகா, நாட்டுக்கோழி கட்டு சேவல் கறி. சரிங்களா, ஒரே ஒரு பைட்டு. சரி, ஊர் நாட்டுக்கோழிக்கே ஒரு சிறப்பான ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜாளிப்பட்டி. நான் ஆனால் அங்கெல்லாம் இல்லாத ஒரு அருமையான ஒரு விருந்து, கறி விருந்து. அதில் எல்லாமே தரமாக இருக்குது. அதில் காட்டு வறுவல், சிந்தாமணி, ஆச்சாரி வறுவல், இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமோகமாக இருக்குது. நல்லா வயிறார சாப்பிட்டோம். ரெட்டியார் சத்திரத்தில் இப்படி ஒரு ஹோட்டலுங்கிறத இப்போ நாங்கள் சாப்பிட்டதுலேருந்து தான் தெரியுது. மக்கள் ஃபைனலாக சுட 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 சிக்கன் சிந்தாமணி இருக்குதுங்க. உண்மையாலும் சொல்கிறேன், இந்த ஆசாரி வறுவல் இங்கே பாருங்க. அடாடாடா. ஓகே குட். சாப்பாடு எவ்வளோங்க? 80 ரூபா. அன்லிமிட்டடுங்களா? அன்லிமிட்டட் சாப்பாடு மக்கள். பச்சை புளி ரசம் காலியாக போகுது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்கள் தம்பளை டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒட்டஞ்சத்திரத்தில் நம்ம ஊருக்காரர் மாம்சூத்தர் விளக்கேத்தில் திவார் மாமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாருங்க. அவருடைய சொந்தக்காரங்க தானமா. ஆக்சுவலாக அந்த ஹோட்டல்காரங்களுமே எங்கள் ஊர் தானமா, பட் அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் ஏதாவது இப்போ ஒட்டஞ்சத்திரத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது போல். மொத்தத்தில் ஒட்டஞ்சத்திரத்தில் நாட்டுக்கோழி விருந்து கடை ஒன்று வச்சிருக்காங்க. அதை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம அசோக் புரா, சத்தியமூர்த்தி 3 பேர் காரில் கிளம்புறோம். கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோமுங்க. இடவெளியில் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன மறந்துட்டேன் அப்படின்னா, அந்த ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த முளைக்கட்டி பாசி பேர்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் டெய்லியுமே முளைக்கட்டி வச்சிருப்பேன். அது வந்து ஆக்சுவலாக மறந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்பாவும் டவுனு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. சரி போயிட்டு வரட்டப்பா? சரி, ஓகே பாய். ஹலோ பிரதர், வெல்கம் டு 800 காரு. தலைவரே ஒரு சிரிப்பு சிரிங்க. என்னால சிரிப்பு தான், சத்தியம் வருத்தினாலே சிரிப்பழகம் தான். சரி 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 அப்படியே வாயில் கிருஷ்ணாயில் ஊற்றி ஏறி மக்கள் இதெல்லாம் ஓல்டு காமெடிடா அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. 800ல ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரத்தோடு நிறுத்த போறோமானா கிடையாது. பிளான் பண்ணி போறா, அங்கிட்டு போயிட்டு வேற ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் கவர் பண்ணலாம்ட்டு. அது பாசிபிளான்னு தெரியல. மொத்தத்தில் இந்த வீடியோவில் நீங்க தரமான ஒரு நாட்டுக்கோழி விருந்து, பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, இப்படி கொங்கு நாட்டு ஸ்டைல், அவங்களுடைய கடை பேரே வந்து கொங்கு நாட்டு கறி விருந்துன்னு, கோழி விருந்து கறி கடைன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு போய் பார்த்துக்கலாம். மொத்தத்தில் சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், அப்புறம் வந்து உப்பு கறி, இந்த மாதிரி நிறைய டிஷஸ் எல்லாம் இருக்கு. வாங்க அங்கிட்டு போயிட்டு பிரதர் ப்ரோ ஜமாய்க்கிறோம். அப்படியே ஒரு பத்திக்குமா நேரங்கள் கழித்து மக்களே, போற வழியில முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு மக்களுக்கு. பாருங்க ஏரியா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்தீங்களா? அடாடா வேற மாதிரி இருக்குதுங்க. நல்லா இதுக்கு மாதிரி நல்லா மழை பெஞ்சிருக்கு. மழை இப்போ பனிக்காலம், மழை பெஞ்ச காட்டி வெள்ளாமெல்லாம் வச்சு இப்போ பனிக்காலம் கொஞ்சம் சில்லா இருக்கிறதுனால எங்க ஏரியாவே பாக்குறதுக்கு வந்து டூர் போன மாதிரி தான் இருக்குது. இந்த ரூட்ல விட்டோம் அப்படின்னா நேர் எங்க போறோம் அப்படின்னா மக்கள்ஸ் மாம்பாறை முனிப்பசாமி கோயில் ஆல்ரெடி வீடியோ பண்ணிருப்போம். அங்கிட்டு போறேன். அங்கிட்டு போய் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க. வேற யாரும் இல்ல, நம்ம சுதாகர் பாய் இருக்காருல்ல, நம்ம பாயை போய் கூட்டிக்கிட்டு எங்க போறோம் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் போறோம். சரிங்களா, சுதாகர் ஊர் வந்து இடையகோட்டை, ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல. சுதாகர் மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு அங்கிட்டு போறோம். நானு, அசோக் ப்ரோ, நம்ம காதல் மன்னன் சத்தியமூர்த்தி, சுதாகர், மொத்தம் 4 பேரு நாக் அவுட் பண்றோம்.
மக்களே போற வழியில ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து அங்க பாருங்க, அது என்ன மலை அப்படின்னா, மக்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம கொண்டரங்கி மலை தானுங்க. இறைவா மல்லிகார்ஜுனரே, அங்கிட்டு கொண்டரங்கி மலையா? அப்படியே இங்க பாருங்க மக்கள், இங்க மழை பெய்யங்காட்டி இங்க பாரு வேடந்தாங்கல் பறவைகள் சனாயம் சொல்லுவாங்கல்ல, அந்த வேணிக்க இருக்கு. இங்க பாருங்க மக்கள், கூட வாத்திர நீந்திட்டு இருக்கு. அதான் மக்கள் இங்க பாருங்க, வாத்து நீந்திட்டு இருக்குதுங்க ப்ரோ. வேற லெவல் இருக்கு ப்ரோ. மக்கள்ஸ் இங்க பாருங்க மக்கள்ஸ், அப்படியேதான் சரிதா, செமையா இருக்கு. ஏன் பிரதர்? அப்ப அந்த இயற்கையா இருக்குங்காட்டி எத்தனை கொக்கு அங்க பாருங்க, ஒரு கொக்கு உருப்படி பாருங்க அங்க பாருங்க மக்கள்ஸ் தான், கொக்கெல்லாம் இருக்கு, செமையா இருக்கு. வேடந்தாங்கல்லாம் இருக்க மாதிரி. வேடந்தாங்கல்லாம் இருக்க மாதிரி நல்லா இருக்கு. அப்போ அந்த இயற்கை மழை பெஞ்சுன்னா அது அந்த இயற்கை தன்னைத்தானே உருவாக்கிக்குது பாருங்களா. இந்த இடம்லாம் அன்னைக்கு பார்க்கும்போது வறண்டு கிடந்துச்சுங்க, இன்னைக்கு மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இவ்வளோ சூப்பராக இருக்கு மக்கள். அது எட்ட நின்று ரசிச்சிட்டோமா, பக்கத்தில் போய் ரசிக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு மக்களே. ஸோ அந்த காரணத்தினால நம்ம ஆட்களை கூட்டிக்கிட்டு பக்கத்துலேயே வந்தாச்சு. சரிங்களா, ரசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். எட்ட நின்று பார்த்துட்டு போவாட்டி பக்கத்தில் நின்று பார்த்துருவான், என்ன பக்கத்தில் பேர்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சரி வாங்க, இந்த இடத்துல ஒரு சமையல் ப்ரோ, இந்த இடம் சமையல் வீடியோ பண்ணுறது சூப்பராக இருக்கும்ல மக்கள். இந்த இடம் சரியான லொக்கேஷனுங்க. நம்ம கொண்டரங்கி மலை ஏறுவாப்பிள்ளையில தீபக் கொண்டரங்கி நாயகன் டெய்லி 3 டைம் ஏறிட்டு இறங்குறாப்பிள்ளையில, அந்த பையன் இங்கே தான் பக்கம் தான் வீடு. சொன்னோம்னா வடச்சட்டியில எடுத்து வந்துருவாப்புல. ஒரு நாள் இழந்த காயா பிரதர், வேற மாதிரி இங்க பாருங்க மக்கள், மரம் ஃபுல்லா அங்க பாருங்களேன். வந்ததுக்கு ஒருத்துப்பா, இங்க பாருங்க எல்லாம் இழந்த பழம். இந்த மக்கள் இதெல்லாம் கிடைக்கணுமே டவுனுக்கால, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்க பாட்டங்காலத்துல பாட்டி வீட்டுல அந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம்லாம் இருக்கும். டவுனுக்கால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், கிராமத்துல இல்ல டவுனுக்கால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். இதுவுமே நல்லா இருக்கும்டா. இந்த இது லைட்டா பழுது இருக்குல்ல, இதுவுமே சூப்பரா இருக்கும். வேற மாதிரிங்க மக்கள். ப்ரோ சாப்பிடுங்க ப்ரோ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒருத்தா வந்ததுக்கு ஏன் சத்தியம் வருது? இதெல்லாம் கிடைக்கணுமே சத்தியம் வருது. இதெல்லாம் என்ன சத்து தெரியுங்களா? இல்லாத பழத்துல அப்படியே மரத்திலே பழுத்து. அடாடாடாடாடா, இறைவனுக்கு நன்றி, இந்த மரத்துக்கு நன்றி. எனக்குமே வாழ்க்கையில நிறைய நன்றி சொல்லி பாருங்க மக்கள். உங்களுக்கு பிரபஞ்சம் நிறைய கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய விதி. அங்கெல்லாம் பாருங்க, கொக்கு கூட்டத்தை பாருங்களேன், தெரியுதா? வேற மாதிரி அந்த பக்கம் காற்றால சுத்துறதுக்கு அதுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த இடம். அப்படியே அங்க பாருங்க, அங்கெல்லாம் தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இந்த சதுப்பு நிலை காடு இருக்கு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே மக்களே, அப்படி கிளம்பலாம். போயிட்டு மாம்ஸ் கடை ஜம்மனி வீடியோ எடுத்தால வாங்க. நேரங்கள் கழித்து மக்கள் ஃபைனலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சுதாகருடைய ஊருக்கு பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஊர் பேர் நாரப்பநாயக்கம்பட்டி. இங்கே பாருங்க மக்கள், பட்டி காடுங்க, காட்டை தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் சூப்பராக இருக்குது, ஏரியா சம்மன் இருக்குது ஐயா, நல்லா தான் இருக்குது. சரி வாங்க சுதாகரை போய் மீட் பண்ணுவோம். மக்கள் ஃபைனலி ரீச்டு சுதாகருடைய பண்ணை வீடுங்க இது. சரிங்களா, சுதாகருடைய ஊர் உள்ள இருக்கு. இது வந்து அவங்களுடைய தோட்டத்து வீடு. பாருங்க, ஆட்டுப்பட்டியெல்லாம் பாருங்க, மாப்பிள்ளை எத்தனை நாடு வச்சிருக்கான் பாருங்க. ஏய் எல்லாம் மிரளுது, ஆட்டெல்லாம் மேய்ச்சி கட்டினானா என்னன்னு தெரியல. இது தோட்டத்து வீடு. எங்க ப்ரோ? எங்கிட்டாச்சும் இருந்தா வருவான் பாருங்க சுதாகர், மிஸ்டர் சுதாகர். வீடியோ எடுப்புன்னு சொல்லி ஆள் ஒழிஞ்சிட்டு வரமாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியவில்லை. சரி மக்கள், பாருங்க மக்கள், சுதாகரோட வீடு செமையாக இருக்குல்ல. இங்கிட்டு ஒரு நாள் வந்து ஒரு கறி வீடியோ இங்கிட்டும் போட வேண்டியதான். எங்கே போனாலும் நம்ம மைண்டு அங்கேயே தான் போகும். இல்லை பையன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி. எங்கள் மாப்பிள்ளை காணுமே. உங்கள் பேராண்டியா டூர் கூட்டிகிட்டு போகலாம்ட்டு வந்தோம். கூட்டிகிட்டு போ. நல்லா இருக்கிறீங்களா? என்னமா இருக்கிற மக்கள் சுதாகருடைய அப்பச்சி தானுங்க. ஆமாம். பேர் என்னங்க? பேர் முச்சாமி. முத்துச்சாமி. எங்க பால்கைனோட போயிட்டு சோத்து கொண்டாவா? நாய்க்கு சோறு கொண்டு வரேன். அப்புறம் பாத்தியா வானே? நாங்க நிக்கிறோம் நாய்க்கு சோறு குசும்பு. சரி ரைட்டு, அவர் வரணுமா கடைக்கு போய்க்கிறானா? அதே இந்த கொஞ்சம் மருந்து வாங்கி சொன்னேன், இந்த மிளகா காட்டு கடிக்க. சரி சரி
சரி ரைட்டு தவறுங்க. அங்கே சுதாகரவி ஆயா அம்மை இருக்குது. ஆமாம். அம்மை இது அவிய இப்போத்தே வரையலாக்கா. பத்தவாறு சரி போ வீட்டுக்கு போ. அப்புறம் இல்லை வர எங்க தங்க வரேன் அவன். அங்கிருந்து வருவேன். நீங்க போங்க, அங்கே போங்க வந்துடுவேன். சரி நாய் கூட்டிட்டு வர வரேன். ஒத்துட்டாங்க. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. வெல்கம் டு எங்க ஊர் மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சௌக்கியமா? மாப்பிள்ள போலாங்களா? சரிங்க மாப்பிள்ள. ஓகே மக்கள் சிவா லோக்கல் பாயா இருக்கிறாரு. எனக்கு கொஞ்ச நேரத்தில் வரும் காஸ்டியூம் எல்லாம் மாற்றி பயங்கரமாக வந்துடுவாரு. சரி போகலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க போகலாம். மாப்பிள்ளை மக்கள் இங்கே வாருங்க மக்கள். கதாநாயகனா ரெடி ஆகிட்டானுங்க. ஏதாவது பட வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க நம்ம மாப்பிள்ளைக்கு. இங்கே வாருங்க மக்கள். மாப்பிள்ளை கிரிக்கெட்டில் போய் கப்பு வாங்கி வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். மாப்பிள்ளை தான் கேப்டனு. 1.5 லட்ச ரூபா ப்ரைஸ் ஆமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 50,000 வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளை. சரி ஓகே மக்கள் அவ்வளோ. ஆமா அதை போய்ட்டுருங்க. சரிங்க. அத்தை தான் மக்கள். எனக்கு அத்தை மாதிரி தான் ஆகுது. சரி அப்படி பார்க்கலாங்களா? வாங்க. இனி வந்து எங்கேயும் இல்லை, டேரெக்டாக ஹோட்டலுக்கு போய் தான் மீட் பண்ணுறோம். ஓகே மக்கள், ஃபைனலி ரீச்டு நம்ம தாபா கொங்கு நாட்டுக்கோழி விருந்து மண்பானை சமையல். மக்கள் இது எந்த ஊர்னு கேட்டீங்க அப்படின்னா ரெட்டியார் சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம், திண்டுக்கல் டு பழனி மெயின் ரோட்ல இருக்குதுங்க நம்ம கொங்கு நாட்டுக்கோழி விருந்து. கொங்கு நாட்டுக்கோழி விருந்து மக்கள். சரிங்களா? ரீச் ஆயாச்சு. நம்ம சுதாகரும் சத்தியமூர்த்தி வந்து உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி நானாசுக்கு வெளியே மாட்டே சாட்டில் எடுத்துட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்ல, எங்க இருக்குது என்ன எதுன்னு சொல்லணும்ல. அதனால இங்கிட்ட இருந்து வீடியோ ஆரம்பிச்சாச்சு. சரி வாங்க மக்கள் அப்படியே உள்ள போகலாம். உள்ள போயிட்டு இங்க கடை ஓனர் அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்க பேசலாம் வாங்க. மக்களே இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த பாதாள செம்பு முருகன் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில் ஃபேமஸாக இருக்குல்லங்க, அந்த கோயில் வேற எங்கேயும் இல்லை. நம்ம தாபால இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இந்த வழியில போனோம் அப்படின்னா அதை பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, 16 அடி பாதாள பூமிக்கு அடியில் பாதாள செம்புருகன் கோயில். சரிங்களா? அது வந்து இங்கே தான் இருக்குது. இந்த வழியாக தான் போகணும். சரிங்களா? நம்ம நாட்டுக்கோழி விருந்தை கடந்து தான் நீங்கள் போகணும். சரி வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்கே பாருங்க வாட்ச்மேன் ஐயா இருக்காரு. வாட்ச்மேன் இல்லை சாரி நம்ம ஐயா. அவர் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியவில்லை. ஹோட்டலில் வரவேற்பு முதல் வரவேலு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, வரவேற்பாளரு நம்ம அண்ணன் தான். அண்ணன் பேருண்ணா? ராசு அண்ணன் பச்சை கொடி காட்டி வரவேற்றுட்டாரு. போலாமா? ஆரம்பிச்சிடலாமா? சரி ஓகே மக்கள், அடுத்த கட்டமா நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா ஹோட்டலுக்கு முன்னாடி வந்திருக்கு. அதான் ஹோட்டல் முன்னாடி இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ், காரு பஸ் கிஸ் எல்லாம் நிறுத்திக்கிற மாதிரி, லாரி நிறுத்திக்கிற மாதிரி எல்லாம் இட வசதியெல்லாம் சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேக்கரி தான். சரிங்களா? அண்ணனுடைய பேக்கரி. அது வந்து ஹோட்டலுங்க. சரிங்களா? அது வந்து மண்பானை சமையல் தாபா, இது பேக்கரியும் ஹோட்டல் ரெண்டுமே அவரு தான். வாங்க உள்ள போலாம் வாங்க. மக்கள்ஸ் ஒரு வழியா நம்ம வீட்டில் ஆரம்பிச்சு ஃபைனலி நம்ம கொங்கு நாட்டுக்கோழி விருந்து தாபா முன்னாடி தாபாவுடைய ஓனரோட நின்றுட்டு இருக்கோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பேர் செந்தில்குமாருங்க. செந்தில்குமார் அண்ணா. இந்த கொங்கு நாட்டுக்கோழி விருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார் சத்திரத்தில் அமைவிடம் இருக்குது. இதை பற்றின விஷயங்கள் இங்கே என்னென்னலாம் ஃபேமஸ்ஸு, எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு ஆரம்பிச்சு அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். குறிப்பாக சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன் நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லுங்கண்ணா. நம்ம கடை ஆரம்பித்து இப்போது 1.5 மாதம் ஆச்சுங்க. ஓகே. பியூர் நாட்டு சேவல், கட்டு சேவல் மட்டும்தான் பயன்படுத்துகிறேங்க. நம்மக்கிட்ட ஒரு 5 ஐட்டம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. சரி. எல்லாமே கட்டு சேவல் தானுங்க. எதுவுமே கிராஸில் எது இல்லை. எல்லாம் நாங்களே போய் வாங்கி இது பண்ணிகிட்ருக்குறேங்க. ஓகே மக்கள் ஆக்சுவலாக இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, நான் உள்ளே போய் பார்த்தேன் மக்கள். உள்ளே பார்க்கும்போது உள்ளே கட்டியிருந்தது எல்லாமே அக்குமார் கட்டு சேவலாக இருந்துச்சு. அதனால தான் கேள்வி கேட்டேன். சரி ஓகே. ஆனால் என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? குறிப்பாக வந்து கொங்கு நாட்டு விருந்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. நம்ம கொங்கு ஸ்டைலில் என்னென்னலாம் கொடுத்துட்ருக்கீங்க? சிந்தாமணிங்கண்ணே. ஓகே. காட்டு வறுவல், ஆச்சாரி சிக்கன், பள்ளி வளையம், பச்சை மிளகாய் சிக்கன் நம்மகிட்ட ஸ்பெஷலுங்க. அப்புறம் பச்சை புளி ரசம் ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே ரசம் 2 ரசமும் நல்லாயிருக்கு. ஓகே. தயிர் தாளித்து கொடுக்குறேங்க.
தயிர் தாளிச்சு கொடுக்குறாங்க மக்கள்ஸ். கொங்கு பெல்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை புளி ரசம் வந்து எங்கள் உணவுலேருந்து பிரிக்க முடியாத ஒரு பந்தம். என்னதான் நாங்கள் கறி வறுவல் சாப்பிட்டாலும் அந்த ஃபைனல் டச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை புளி ரசம் தான் வந்து வேற மாதிரி இருக்கும். சாப்பிட்டாலே அந்த சாப்பிட்ட அந்த ஃபீலெல்லாம் இதாகி வயிறு கொஞ்சம் நார்மலாக ஜம்முன்னு இருக்கும் மக்கள்ஸ். இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதில் நம்மக்கிட்ட இந்த ஏரியாவில் ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட வந்து தென் மாவட்டம் ஆரம்பிச்சிருது. கொங்குநாடு ஸ்டைலில் நீங்கள் சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. இந்த ஏரியாவில் இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்ன அதிகமாக மூவிங் இருக்குது? ஆனால் சிந்தாமணி காட்டு வறுவல் நல்லா இருக்குங்கண்ணா. எல்லாமே நல்லாயிருக்கும். விரும்பி சாப்பிட்றது காட்டு வறுவலும் சிந்தாமணியும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இங்கே வந்து மட்டன் பிரியாணி மட்டும்தானே, நம்மளது மட்டும்தான் இங்கே கோழி நாட்டுக்கோழிங்கிறதுனால இங்கே நல்லா மூவ் ஆகுதுங்க எல்லாமே நல்லா. ஓகே மக்கள்ஸ், நீங்களும் திண்டுக்கல் டு பழனி ரோடு இந்த ரெட்டியார் சத்திரம் வழியாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அண்ணன் கடை விசிட் பண்ணுங்கள். இப்போ இல்லை, நான் ஃபைனலாக சொல்கிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான ரிவ்யூ சொல்கிறேன். ஆனால் உள்ளே போய் பார்க்கலாங்களா? ஓகே வாங்க மக்கள்ஸ் போகலாம். மக்கள்ஸ், ஒரு வழியாக மாண்டே ஷாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் உள்ளே வந்தால் படப்படம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள். ஸோ அதனால் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை நான் இனிமேல் வந்து சமைக்கும் போது என்னென்னலாம் உள்ள போடுறாங்க அப்படின்னு கேட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். இன்றைக்கி ஒரு பிஜிஎம்மில் வீடியோ ஓட்டி விட்டோம். ஏன்னா வீடியோ ஆரம்பத்தில் நம்ம எடுத்துருக்கோம்ல, சொல்ல ரொம்ப லென்த்தியாக வந்துடும். அக்கா இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது சிக்கன் பள்ளிப்பாளையம். ஃபைனலாக வந்து தேங்காய் பருப்பெல்லாம் போட்டிருக்கீங்க. வேறு மாதிரி இருக்குது பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக. அதை தேங்காய் பருப்பு உள்ளே போட்டாலே மக்கள்ஸ் அது வேறு மாதிரி இருக்குங்க. இதுவும் குறிப்பாக சொல்ல போனால் வந்து என்னடா கொங்குநாடுன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கூடாது யாருமே. அது இங்கே அந்த ஸ்டைல் மக்கள். தேங்காய் பருப்பு கறினாலே தேங்காய் பருப்பு கம்பல்சரி இருக்குன்னு வைங்களேன். அதுலேயும் குறிப்பாக அந்த பள்ளிப்பாளையம்னா கட்டாயமாக இருக்கும். சாப்பிடலாமாக்கா? ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாமா? ஒரு பீஸ் எடுங்கக்கா. ஒரே ஒரு பீஸ் டேஸ்ட் பார்க்கலாம் மக்கள். சாப்பிட்ற நம்ம டேபிளில் உட்காந்து நம்ம பசங்களோட பங்கம் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இதில் வைச்சிருங்கக்கா. மக்கள்ஸ் இங்கே பாருங்க, சுட ஆவி பறக்க தேங்காய் பருப்பு, விதை உதுத்துன வரமிளகா, நாட்டுக்கோழி கட்டு சேவல் கறி. சரிங்களா? கட்டு சேவல் கறி எந்த அளவுக்கு சின்ன பீஸாக வெட்டிங்க பாருங்க. வெந்ததுக்கப்புறம் கூட அந்த தன்மை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா கெட்டித்தன்மையாக இருந்தது அப்படின்னா தான். கெட்டித்தன்மைனா ஈஸியாக பிரிச்சிடலாம், கையில் பிரிச்சிடலாம். பட் என்னதான் நீ வேவிச்சாலும் நாட்டுக்கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, அதில் குறிப்பாக சேவல் வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த கறி வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கும் மக்கள். அதுதான் ஒரிஜினல். ஓகேங்களா? சரி, ஓகே. ஒரு 2 பீஸ் அப்படியே பிரித்து போட்ட பீஸு வித்து தேங்காய் பருப்பு, அப்படியே வந்து ஒரு டச்சிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிளகா தோல். சரிங்களா? அது நல்லாயிருக்கும் மக்கள்ஸ். ஒரே ஒரு பைட்டு. வேறு மாதிரி வளவளா கொலவளாலாம் இல்லை, ஒரே பேச்சு வேறு மாதிரி. வாங்க டேபிளுக்கு போகலாம் மக்கள். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பள்ளிப்பாளையம் செஞ்சு ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தோமா. இப்போ வந்து செய்ய போகிறது ஆசாரி வறுவல்னு சொல்லிட்டு ஒன்று செய்கிறாரு. அது வந்து நம்ம ஓனர் அண்ணாவே வந்து நம்மளுக்காக அது எப்படி அது செய்முறை, அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாயில் அரைச்சி ஊற்றுவாங்களாமா. இப்போ பாருங்கள், மிக்சியில் வந்து ஜம்முன்னு வரமிளகாய் அரைச்சி வச்சுருக்காங்க. இது இப்போ செய்கிறது ஆசாரி வறுவலுங்களா? ஆமாங்க. ஓகே, ஊற்றிடலாங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை போட்டுவிட்டு ஊற்றிடலாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்க, சும்மா திக் ரெட்டில் இருக்குதுங்க. அப்பா, ஃபுல்லாக வரமிளகா தான் போய் சாந்து கணக்காக அரைச்சி உள்ளே ஆட் பண்ணி. இதுக்கு வந்து மிளகாய் வந்து நம்ம விலையை ஊற்றுறதால இல்லைங்க இந்த கான்செப்ட். ஓகே. இது டேஸ்ட் எப்படிங்க? அதோட இது ஒப்பிடும்போது இது என்ன ரொம்ப காரம் அதிகமாக இருக்குமா? இல்லை, இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் எல்லாமே சாப்பிட்ருக்கேன் மக்கள். சரிங்களா? பள்ளிப்பாளையம் காட்டு வறுவல், சிந்தாமணிலாம் சாப்பிட்ருக்கேன். இந்த ஆசாரி வறுவல் ட்ரை பண்ணதில்லை. வீடியோ ரெகுலராக பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த டவுட்டுக்காக கேட்டேன். ஓகே. அப்பா மக்கள்ஸ், வரமிளகா சாந்த உள்ளே ஊற்றி விட்டு கிளறி விடுற அந்த ஆவி அப்படியே மூஞ்சியில் அடிக்கும் போது சும்மா காரம் நெட்டி ஜம்புன்னு ஏறுது. அடுத்த கட்டமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. கொஞ்சமாக சேர்த்துறாப்புல, அதிகமாலாம் இல்லை. வாருங்க, பார்க்குற தக்காளி குழம்பு மாதிரி இருக்குது. ஆனால் அப்பா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே மக்கள்ஸ், முக்கியமான காட்சி போடலாங்க. வெட்டி வச்ச கட்டு சேவல் கறி. ஓகேங்களா? கட்டு சேவல்னா கட்டுக்கு போன சேவல் இல்லை,
சேவல் கறி மக்கள், கட்டுக்காக வளர்த்தன சேவல் கறி. நல்லா பீசஸ் பாருங்களேன், சின்ன சின்னதாக வெட்டி. ஏன்னா இந்த சேவல் கறி தச்சோல் வெட்டினா தான் நல்லா இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது. சின்ன பீஸாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். பார்க்குறக்கே செமையாக இருக்கு. ஆசாரி வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு மக்கள். பாருங்க, தக்காளி குழம்பு மாதிரி உள்ள வந்து வரமிளகாய் அரைச்சி விட்டு அதில் சிக்கனை உள்ளே போட்டு கலக்கும் போது ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது பார்க்குறேங்க கண்கொள்ளா காட்சி இருக்குங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டு ஒன்று மிக்ஸ் ஆகும்போது சூப்பர் சூப்பர் சூப்பர். மக்கள்ஸ் அடுத்து போகிறேங்க மக்கள்ஸ். இங்கிட்ட ஒரு ஐயா அப்பளே வந்தார். நான் அப்பளே ரிவ்யூ கேட்கலாம் நினச்சேன். சரி சாப்பிட்டுங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஐயா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்டு முடிக்க போகிறீங்க. எப்படி இருந்தது சாப்பாடு? திருப்தியாக இருந்துச்சா? இதில் போய் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் அளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. சரிங்க. சாதம் நல்லா இருக்குது. சரிங்க. ஆனால் அவங்க தரக்கூடிய இந்த சிந்தாமணி, காட்டு வறுவல், ஆச்சாரி வறுவல், பள்ளிப்பாளையம், பச்சை மிளகாய் வறுவல்னு கொஞ்சம் வெரைட்டிஸாக இப்போ நம்ம வந்து ருசிச்சு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே இருக்குது. சரிங்க. யாரும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா யார் வந்து சாப்பிடலாம். சரிங்க. அவங்க ரொம்ப நல்லா அருமையாக பண்ணுறாங்க. சரிங்க. அருமையான சர்வீஸு நல்லா இருக்கு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து சிந்தாமணி சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருக்கு. எலும்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதான் நாட்டுக்கோழி. நம்ம நாட்டுக்கோழியில் வந்து நம்ம எத்தனையோ பக்கம் சாப்பிட்ருக்கோம். அது வந்து அந்த பண்ணைக்கோழி அதுன்னு போடுவாங்க, அந்த டேஸ்ட் வராது. ஆனா இங்க வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழியில அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தர்றாங்க. நல்லா இருக்கு. அவசியம் சாப்பிடலாம். இந்த பக்கம் ரெட்டியார் சத்திரம், இந்த பக்கம் நீங்க வந்தீங்கன்னா அந்த அட்டன் பண்ணி பாருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு. அந்த பச்சை புளி ரசம் அது சாப்பிட்டீங்களா? ஆமா, இதுல இன்னும் அது குறிப்பிட்டும்படி ரசம் இந்த புளி ரசம், இந்த நம்ம சாதா ரசம், பச்சை புளி ரசம் சாப்பிட்டு பாத்தீங்களா? ஆமா, ரெண்டுமே நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. நல்லா புளிப்பா சாரமா சாப்பிட்றவங்களுக்கு நல்லா இருக்கு. சரிங்க. நான் வணக்கம்ண்ணா. சார் வணக்கம். அண்ணா நீங்கள் லோக்கல் ஏரியாங்களா இல்லை வெளியிருந்து வந்திருக்கீங்களா? நான் கிராமம் சார். ஓகேங்கண்ணா. எப்படி இருக்கு நம்ம கொங்கு நாட்டுக்கோழி விருந்து? நீங்கள் என்ன வாங்கினீங்க, சாப்பிட்டீங்க, உங்களுடைய அனுபவம் இப்படி பகிரலாமே. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கிராமத்தில் பிறந்த பையன். எங்கள் ஊர் நாட்டுக்கோழிக்கே ஒரு சிறப்பான ஊர், புதுக்கோட்டை மாவட்டம் ராஜாலிப்பட்டி. நான் ஆனால் அங்கெல்லாம் இல்லாத ஒரு அருமையான ஒரு விருந்து, கறி விருந்து. அதில் எல்லாமே தரமாக இருக்குது. அதில் காட்டு வறுவல், சிந்தாமணி, ஆச்சாரி வறுவல், இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமோகமாக இருக்குது. நல்லா வயிறார சாப்பிட்டோம். ரெட்டியார் சத்திரத்தில் இப்படி ஒரு ஹோட்டலுங்கிறத இப்போ நாங்கள் சாப்பிட்டதுலேருந்து தான் தெரியுது. ஆனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். நல்லபடியாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. கொங்கு நாட்டுக்கோழி விருந்துக்கு கேங்காக சாப்பிட வந்திருக்கீங்க. எப்படிங்கண்ணா இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? அப்படியே மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கண்ணா. நாங்கள் திண்டுக்கல் டவுனு. சரிங்கண்ணா. கடந்த காலத்தில் வந்து நாங்கள் நாட்டுக்கோழி பிரியர். சரிங்க. திண்டுக்கல்ல வந்து சந்தனத்தேவர் அவர்களுடைய புதல்வர்கள் மாதிரி வச்சுக்கோங்க எங்களெல்லாம். ஓகே. நாங்கள் நாட்டுக்கோழி மட்டும்தான் பிரியப்பட்டு சாப்பிட்றோம். அவரோட சகோதரர் வந்து இங்கே செம்மடப்பட்டியில் தான் இருக்கார், ராமத்தேவர் பக்கத்தில் தான் தோட்டம் இருக்குது. சரிங்க. இருந்தாலும் கடந்த காலத்தில் நம்ம தொடர்ந்து வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால எங்களுக்கு கடை இருக்குதுன்னு சொன்னனால சரி இது எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்றதுக்காண்டி வந்தோம். கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு நூல் கூடவே இருக்குது, நல்லாவே இருக்குது. நம்ம 2-3 வெரைட்டி சாப்பிட்டோம். 2-3 வெரைட்டியுமே நல்லா இருந்தது. நாங்கள் வந்து உப்பு கறி தான் மெயினாகவே விரும்புவோம். அதுக்கு ஈக்குவலாகவே இங்கே நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது, நல்லா இருந்தது. காரம் தான் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த காரம் நாட்டுக்கோழிக்கு இயற்கையான தேவை தான். நல்லா இருந்தது. சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றப்போ அது கரெக்டாக இருந்தது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. உங்கள் பார்வை எப்படி ஒரிஜினல் தானே? எப்படி? நாங்கள் அதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் நாங்கள் ஸ்பெசிஃபையாக வாங்கியே சாப்பிடுவோம். இதில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடும் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஒரிஜினல் மாற்றம் கருத்து இல்லை. ஒரிஜினல் நாட்டுக்கோழினால இது வந்து நல்லா இருந்தது. டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருந்தது. வேறு மசாலா போக்குவரத்து எல்லாமே ஈவனாக போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா, நன்றி. ஆரம்பிக்கலாங்களா? ஒழிச்சு விட்டு இன்னைக்கு ஒரு விருந்து தான் மக்கள். டெய்லி விருந்தாக தான் போய்கிட்டு இருக்குது. நேற்று யூபிஎம்ல, இன்னைக்கு ரெட்டியார் சத்திரத்தில். ஓகே. இதனங்க அது ஆசாரி வறுவலா? ஆமாம், ஆசாரி வறுவல் மக்கள். இது வந்து ஆசாரி வறுவல். சரிங்களா? அது ஒரு பிளேட் இருக்கு. அடுத்துக்கா இது பள்ளிப்பாளையம் இருங்க மக்கள்ஸ். இது சிக்கன் பள்ளிப்பாளையம். சரிங்களா?
சிக்கன் பள்ளி வளையம் இருக்கு. இது சிக்கன் சிந்தாமணி இருக்குதுங்க. சரிங்களா, சிந்தாமணி, ஆசாரி வறுவல், பள்ளி வளையம் 3 இருக்கு. கரெக்டாக 3 பேருக்கு வந்திருக்கு. வேற மாதிரி சாப்பாடெல்லாம் வரட்டும். மாப்பிள்ளைங்க ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. அது ஒரு அசைவ விருந்தோட மீட்டப் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை சத்தியமா. சரிங்க மாப்பிள்ள, சாப்பிடலாங்களா? சாப்பிடுவோம். ஓகே மக்கள்ஸ், டைம் வந்து ஒரு 2:30 ஆயிடுதுங்க. எல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. சரி, நம்ம ஃப்ரீயாக சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வரட்டும் பங்கம் பண்ணுறோம். என்ன சத்தியமூர்த்தி? அக்கா அடுத்ததுங்கக்கா தக்காளி ரசம். அடுத்தது நாட்டுக்கோழி குழம்பு, பச்சைப்புளி ரசம். மக்கள்ஸ், இதுதான் நம்ம ஐட்டம். அக்கா தயிர்? ஓகே, தயிர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒன்றா வரட்டும், பங்கம் பண்ணுறோம். மக்கள்ஸ், அடுத்து பாருங்கள் தயிர். வாவ், அம்மாடி. ஓகேக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கு மக்கள். சாப்பிட்டு பார்த்துட்டேன். அவ்வளோதானாக்கா? ஓகேக்கா, ரொம்ப நன்றி. ஆரம்பிக்கலாம் மக்கள். சாப்பாடு வந்துருச்சு. வாவ், சுட 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 சுட. ப்ரோ அசோக் ப்ரோ, ரொம்ப நன்றி. வழக்கம் போல் நம்ம தலைவர் அவருக்கு கொஞ்சம் கேமரா ஒர்க் பண்ணால் நல்லா பண்ணுவார். இப்படியெல்லாம் ஐஸ் வைக்க வேண்டியது இருக்குது மாப்பிள்ள அசோக்கே. வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. பிகாஸ் 1000 தான். அப்புறம் வீடியோ நல்ல வீடியோ எடுக்கணும்னா அப்புறம் யாரோ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த காரணத்தினால தான். சரிங்களா, ஏன்னா வீடியோக்குள்ளே பேசணும்ல. ஸோ அதனால் இல்லைன்னா நானே கேமரா எடுத்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பையன் நம்ம பையன் தான், எதுவும் நினச்சிக்க மாட்டேன். நினச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றேன். திருப்பி சாப்பாடு வந்து தானே. சரி, ரைட்டு மாப்பிள்ளைங்க. எல்லாத்துலேயும் ஆளுக்கு ஒன்று வைப்போமா? வைப்போம் மாப்பிள்ள. ஓகே மக்கள்ஸ், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு 3 டேஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணிடலாம். பள்ளி வளையமா? பள்ளி வளையம். அடுத்தது என்ன மாப்பிள்ள? ஆசாரி வறுவல். ஆசாரி வறுவல். உன்னோட பெருந்தன்மை எனக்கு புரியுது சத்தியமூர்த்தி. அடுத்தது சிந்தாமணி ப்ரோ. சிக்கன் சிந்தாமணி. சிக்கன் இருக்குது. ஓகே ஓகே மக்கள், தகிட ஆரம்பிக்கலாம். மைக் ஆன் இருக்குதா? இங்கே ஆன் இருக்குது. மாப்பிள்ளைங்க, முதல்ல ஆசாரி வறுவல் டேஸ்ட் பண்ணுவோமா? பண்ணிடுவோம் மாப்பிள்ள. மக்கள், நான் வந்து இந்த பள்ளி வளையம் வந்து ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். தேங்காய் பருப்பு வேற லெவலில். ஆசாரி வறுவல். சேர்ஸ். நான் 3 ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 3 ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? சேர்ஸ் 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 மக்கள். ஆசாரி வறுவல் பாருங்களா, பீஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த மிளகாயை சார்ந்த அரைச்சி ஊற்றுனார் பார்த்தீங்களா, எனக்கு அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். என்ன இருக்குன்னா, இந்த சிக்கனுக்குள்ள அந்த வரமிளகாயோட சாந்து இருக்குல்ல, அது அப்படியே உள்ள ஃபுல்லாக இறங்கிருக்கு. அது சாப்பிடும்போது தெரியல, சாப்பிட்டு முடிச்சோடனே அது பாரு. அந்த அது செய்யறப்ப சுதாகர் அங்கே இல்லவே இல்லைங்க. ஆனால் கரெக்டாக சொல்கிறான். மாப்பிள்ள அரைச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஊற்றுனாங்க. அதான் அந்த வரமிளகாயோட அந்த ஃபுல் ஃப்ளேவருமே சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த நாக்கு தெரியுது. அந்த வரமிளகாயோட அந்த காட்டம் அப்படியே இருக்கு. கண்ணிலையும் தெரியுது. கண்ணிலையும் தெரியுது. அந்த காட்டம் அப்படியே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையாலுமேங்க இந்த அளவு டேஸ்டாக இருக்குமான்னு தெரியல. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஓப்பனாக கேட்குறேன், இது நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாதிரி பண்ணுறாங்கல்ல, இது எப்படி கோழி எப்படி? இது நாட்டுக்கோழி தான், பியூர் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி தான். நமக்கு தெரிஞ்சிடும். கிராஸ்ல வந்து கறி இந்த அளவுக்கு இறுகி வராது. இருக்குலாம் வரவே வராது. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியில் மட்டும்தான் இந்த இறுகி இந்த சக்கைலாம் அப்படியே தெரியும். அதுல பாத்தீங்கன்னா சக்கையா இருக்கும் கறி. கிராஸ்ல பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சாங்க. சக்கையா இருக்கும். ஆனா இது அது கிடையாது. நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. மக்கள், உண்மையாலும் சொல்றேன், இந்த ஆசாரி வறுவல் இந்த வாருங்க. நெக்ஸ்ட் லெவலுங்க. நான் முடிச்சே விட்டேன். ஏன்னா நாட்டு சேவல், முத்துன சேவல், அது கட்டு சேவல் மாம் சொன்னாரு. அதனால எலும்பு இருக்கிறதா ஜெகதானா நல்ல எது சிந்தாமணி தான். சிந்தாமணி இப்போ இங்கே வச்சது சிந்தாமணி. நெக்ஸ்ட் சிந்தாமணி தான் வருங்க ப்ரோ. ஓகே, சிந்தாமணி, சிக்கன் சிந்தாமணி. சத்தியமூர்த்தி, சிக்கன் சிந்தாமணி சாப்பிட்டியா?
சாப்பிட்டேன். இது நல்லா இருக்கு. இது ஒரு டேஸ்டா இருக்கு. நல்லா ஃபுல்லா. உங்க ஏரியால இதெல்லாம் இருக்குமா? இதெல்லாம் எங்க ஏரியால எதுவுமே நான் சாப்பிட்டது இல்லை. இந்த பக்கம் வந்து தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சத்தியமூர்த்தி வந்து தொண்டை மண்டலம் வட மாவட்டம். நம்ம மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை இருக்கிறது இது வந்து கொங்கு பெல்ட் தான். பட் இருந்தாலும் இப்போ இதுலேருந்து திண்டுக்கல்ல மாதிரி எடுத்தீங்கன்னா தென் மாவட்டம். 2 ஏரியா மக்களுக்குமே இந்த டேஸ்ட் புதுசாக இருக்கேன் மாப்பிள்ளை. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அங்கிட்ட இந்த மாதிரி அங்கே வேற மாதிரி டேஸ்ட், செட்டிநாடு அதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது கொங்கு நாட்டுக்கு உண்டான ஸ்டைல் மக்கள். பின்னுதுங்க செம்ம. அடுப்பில் ஆவி போக வேவிச்சோம்ல ப்ரோ. சிக்கன் பள்ளி வளையம் ப்ரோ, மை ஆல் டைம் ஃபேவரட் ப்ரோ. இது இங்கே பாருங்க, எண்ணெயோட செம்மையாக இருக்குது. 2 சத பீஸ் நறுக்குன்னு கிடச்சிருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. 3மே பார்க்க ஒன்றா கண்டா இருந்தாலே டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. 3மே ஒர்த்து. 3மே ஒர்த்து பாய் சுதாகர். என்ன நம்மள எனக்கு 3மே பிடிச்சிருக்கு. எல்லாமே டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. சாப்பிடும்போது புதுசாக இருக்கு எனக்கு. வேற மாதிரி மக்கள் கறி எல்லாமே ஒன்று சலச்சலைங்கிற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அப்புறம் குழம்பு ட்ரை பண்ணிடலாங்களா? நல்லா குக் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அதே என்றைக்குமே இந்த சாந்து இருக்குது பாருங்க, இந்த சாந்து எடுத்து சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணி கறி எடுத்து வச்சுட்டு அப்படியே குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கறியோட சாப்பாட்டு எடுத்து இருக்கும். அந்த குழம்பெல்லாம் தோத்துரும். கண்டிப்பாக தோத்துரும். ஆமாம் மக்கள். ப்ரோ இங்கே வாங்கல, நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ சாந்து பாருங்க. இதில் அப்படியே போட்டு ப்ரோ ஒரு தவிட்டி எடுத்து அடிச்சிங்கன்னு வைங்க. எவ்வளோ தூக்கி போட்டு மிதிக்கலான்னு இருக்கும்டா. அதுதான் இளந்தர பேர் கணக்கு. குழம்பு சாப்பிட்ற ஆசையே போயிடும். வேற மாதிரி இருக்கும் மக்கள். ஓகே, அடுத்த கட்டமாக குழம்பு இறங்கிடலாம். அதே டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டு ஒரு ஃபைனலாக பச்சை பிள்ளை ரசம் சாப்பிடும்போது நான் உங்களை செல்ஃபியில் மீட் பண்ணுறேன். அசோக்கும் சாப்பிட்டோம், குழம்பு ஊற்றி வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, அணை கட்டியாச்சு ப்ரோ. அடுத்து குழம்பு அணை கட்டுறது, அதாவது உண்மையாலுமே சாப்பாட தெரிஞ்சவங்க எல்லாருமே அணை கட்டுவாங்க. ஏன்னா அதுதான் சாப்பாடு சரியான சாப்பாடு தெரிஞ்சாதுன்னு அர்த்தம். இல்லைன்னா குழம்பு ஊற்றினா அங்கேயும் ஓடிட்டு தெரியும், அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு பானை வழிய குழம்பு இருக்கு மாப்பிள்ளைங்க. டேஸ்ட் காரம் ஊற்றி விட்டாட்டிங்க, கொஞ்சம் காரம். இந்த காரம் இருக்கணும் மக்கள். மிளகாய் யூஸ் பண்ணாலே, வரமிளகாய் யூஸ் பண்ணாலே இந்த காரம் இருக்கும். இந்த காரம் இல்லைன்னா இந்த சிக்கன்ல வேஸ்ட். அது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். மக்களே, பானைக்குள்ளிருந்து பக்குவமாக நாட்டுக்கோழி குழம்பு எடுத்து ஊற்றி விட்டு நாங்கள் இன்னைக்கு ஒரு எப்படித்தான் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். போதுமையா? மடி சாப்பிட்டுட்டு வேணா ஊற்றிக்கிட்டோம். அப்படிங்க தேவட்டலாமா? பண்ணுவோம். ஓகே குட். உனக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். மக்கள்ஸ், தண்ணி குழம்பு மக்கள்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் மக்கள்ஸ். இதுவுமே செம்மையாக இருக்கும். கிரேவி மாதிரி வச்சு அதோட தவிட்டி சாப்பிட்றது ஒரு சுகம் அப்படிங்கிற மாதிரி. இந்த தண்ணி குழம்பு அமீர கொங்கு நாட்டு ஸ்டைல வந்து தண்ணி குழம்பு. அது டேஸ்ட்டே தண்ணி. சுதாகர் என்னதான் இந்த ஏரியாக்காரனா இருந்தாலும் அவன் சொந்த ஊர் எங்கள் ஊர் தான், விளக்கேத்தி தான். ஸோ அதனால் மாப்பிள்ளையுமே தண்ணி குழம்பு வந்து வீட்டில் தானே ஒப்பளைப்பாங்க. தண்ணி குழம்பு தான் மக்கள்ஸ். அது இந்த ஏரியா சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி குழம்புன்னு சொல்லிட்டு கறியை தனியாக வறுத்துவிட்டு தனியாக வச்சுட்டு அது கொஞ்சம் மலைக்கு சார்ந்து தண்ணியை பிரிச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு வச்ச தண்ணி இருக்குல்லங்க, அதை வந்து தண்ணி எடுத்துருவாங்க. அதான் தண்ணி குழம்பு வேறு மாதிரி இருக்கும். தண்ணி குழம்பு தாயா, மசால் வடை தாயாங்கிற மாதிரி ஊற்றி விட்டு உள்ள பீஸ் இருக்கு ப்ரோ. ஏய் காலு ஓடு. கால் நல்லா ஊறி இருக்கு. அது நாட்டுக்கோழி கால் வர பங்கம். ஓகே மக்கள்ஸ், ஓவராலாக இப்போ வரைக்கும் ஐம் சாட்டிஸ்ஃபைடு. பச்சை பிள்ளை ரசம் இருக்குது. அப்புறம் மீட் பண்ணுறேன்.
கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்றோம் மக்கள். சரியா மக்கள், வீடியோக்காகவெல்லாம் சொல்லலை மக்கள், உண்மையாலுமே நானும் சுதாரும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பொம்மையாங்க. சரி அதே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கறி இந்த சின்ன சின்ன பார்க்க வெட்டினது சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு சொல்கிறேன்க்கா. நெக்ஸ்ட் லெவலு நம்ம அசோக் ப்ரோ அந்த பக்கம் வந்துட்டாரு. அவருக்கும் சாப்பாடு வைக்கிறார்கள். கறி எல்லாம் இருக்கிறது. இன்னும் வேணும்னா கூட கறி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தலைவரே சொல்லுங்க தலைவரே. அடுத்து அசோக் ப்ரோ களத்தில் இறங்கி விட்டார். சொல்லுங்க தலைவரே, உங்களுக்கு பின்னாடி வந்து ரேட்டு போட்டிருக்காங்க. எல்லா கப்புமே, அதாவது எதை சாப்பிட்டாலுமே இங்கே வந்து எந்த வெரைட்டி சாப்பிட்டாலுமே ஒரு கப்பு வந்து 295 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? என்னோட கருத்து 295 ரூபாய்க்கு ஒர்த்து. ஆக்சுவலாக நம்ம 3 கப்பு வாங்கி 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒர்த்து தான். அது இல்லாமல் இவங்க வந்து சிக்கன்லேயே வெரைட்டி 3 வெரைட்டி கொடுக்குறாங்க. 5-6 வெரைட்டி இருக்கு. 6 வெரைட்டி 6 வெரைட்டி இருக்கு. நம்ம வந்து ஒரு 3 வாங்குறோம். எல்லாமே ஸ்பைசியாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு டேஸ்ட் பார்த்துருக்கேன், சாப்பிடல. டேஸ்ட் பார்த்த வரைக்கும் செம்மையா இருக்கு. ஓகே அடிச்சு விடுங்க. இருந்தாலும் மக்கள் விரும்பிடுவாங்கல்லவா, அசோக் சாப்பிட்றதையும் ஆசையை பார்ப்பாங்கல்லவா? சரி பார்ப்பாங்களா? நில்லு ப்ரோ, இது ஆசாரி சிக்கன் வந்து எனக்கு சாப்பிடணும்னு ஆசை. ஸோ வந்து இதுதான் ஆசாரி சிக்கன் சொல்லுவாங்க. ஓகே, செம்ம ஸ்பைசியாக இருக்குது. அந்த இது மிளகா சாந்து வந்து அரைச்சி ஊற்றுனாங்கல்ல, ஸோ வந்து அது நல்லா மெர்ஜாக இருக்குது, கலந்து அது ஒரு செம்ம டேஸ்ட்டு. ஓகே, மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கா? வேற லெவலில். ஓகே ப்ரோ. சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் தேங்காய் பருப்பு சாப்பிடுகிறார். சத்தியமூர்த்தி, உங்கள் ஏரியாவில் தேங்காய் பருப்புலாம் போடுவீங்களா? அப்படியே அப்படிலாம் போட்டு செய்ய மாட்டோம். எல்லாம் அரைச்சி ஊற்றி தான் செய்வாங்க. அரைச்சி ஊற்றி செய்வாங்க. இங்கே எல்லாம் இப்படி டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ஒரு இதாக நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கா எங்க ஸ்டைல? எல்லாம் புதுசா இருக்கு. இருந்தாலும் டேஸ்ட் வெரைட்டி எல்லாமே சூப்பர். எங்க ஏரியாவோட இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மக்கள்ஸ். இங்க வாருங்க மக்கள்ஸ். அடுத்து இன்னும் 2 பிளேட் வாங்கணும், எக்ஸ்ட்ரா வாங்கணும். சின்ன சின்ன இங்கே என்னன்னா மெயின் டேஸ்ட்டுக்கு மெயின் காரணம் பீசஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. சரிங்களா? நம்ம பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த நாட்டு இந்த கட்டு சேவல் வளர்த்துறது, ஏன்னா பார்த்துருப்பீங்க சேவலால் முத்துன்னு சேவலாக இருந்துச்சு. அதில் இந்த மாதிரி பார்க்க வெட்டினாதான் மக்கள் பக்குவமாக ரெடி பண்ண முடியும். உண்மையாலுமே தரமாக இருக்குது. சாப்பாடு வளங்க 80 ரூபா. அன்லிமிட்டடுங்களா? அன்லிமிட்டட் சாப்பாடு மக்கள்ஸ். நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வந்து குழம்பு, ரசம், தயிர்லாம் கொடுத்துட்றாங்க. அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். 80 ரூபா ஒரு சாப்பாடு. ஓகே நல்ல மாப்பிள்ள 80 ரூபாய் கொடுக்குறது மாப்பிள்ள. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் பண்ணுங்க, அங்கிட்டலாம் வந்து அளவு சாப்பாடு கிலோ கணக்கு. அளவு சாப்பாடு மாப்பிள்ள 1/2 கிலோ 100 ரூபா. 1/2 கிலோ சாப்பாடு 100 ரூபா. 1/2 கிலோ சாப்பாடு 100 ரூபா. இது அன்லிமிட்டட் 80 ரூபா. அன்லிமிட்டட் தானுங்க. அன்லிமிட்டட். எதுக்கு ஒரு டைம் கேட்டு நமக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு 1/2 கிலோ சாப்பாடு எவ்வளோ இருக்கும்? இதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொள்ளாச்சியில் சாப்பிட்டோமா 100 ரூபா. இந்த மாதிரி அதிக வேடி எடுத்திருந்தா. ஆனால் அது 1/2 கிலோ சாப்பாடு 100 ரூபா மக்கள். அது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிலர் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர்லாம் வலுவாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு 80 ரூபாய் கொடுக்குறதுல பெரிய விஷயம். அதில் வந்து தக்காளி ரசம், பச்சைப்புளி ரசம், தயிர் 3 காம்போவாக கொடுத்தா அதுவாக வந்து குழம்பு கொடுத்துட்றாங்க. ஒரு பிளேட் வாங்கி 295 ரூபா. அப்புறம் இதை வாங்கினீங்க அப்படின்னா வலுவான சாப்பாடு திருப்தியாக சாப்பிடலாம் ஒரு ஆள். மக்கள்ஸ், நம்ம ஆள் சுதாகர் ஜம்னு வேலையை பார்த்து விட்டாப்புல. 2 ரவுண்ட் அடிச்சிட்டேன். இது 3வது ரவுண்டு. பச்சைப்புளி ரசம் மக்களே. பச்சைப்புளி ரசம், இதுதான் பச்சைப்புளி ரசம். மாப்பிள்ளைங்க ஊற்றி அடிக்கலாங்களா? சின்ன வெங்காயத்தை மக்கள்ஸ் அப்படியே பச்சையாக எல்லாத்தையும் பச்சையாக போடுவாங்க. புளி பச்சையாக தான் இருக்கும். மெயின் சின்ன வெங்காயம். இதில் ஒரிஜினல் சின்ன வெங்காயம் தான் மக்களே, பெரிய வெங்காயம்லாம் போடல. மாப்பிள்ளைங்க அப்படி சொல்லாங்களா? அடிச்சிருவோம். எப்படி இருந்ததுங்க? ரொம்ப நாள் ஆச்சு பச்சை சாப்பிட்டு. நீங்கள் தேவட்டுறதை பார்த்தா ஏன் எப்படா பச்சை புளி ரசம் வரும்னு ஆசையாக இருக்குது. அவை சார் வேற மாதிரி மாப்பிள்ள. அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் வெங்காயமும் அப்படியே தித்திக்குது. அப்படியே நாக்கு ஒத்து. நீ சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கு. ஒவ்வொரு கடையில் பச்சை புளி ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா புளிக்கும். இது சாப்பிட்டு பாரு, வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. மூஞ்சி எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுதுங்க மாப்பிள்ள. மக்கள்ஸ், நான் குழம்பு ஊற்றி அடிக்கலான்னு தான் இருந்தேன். கொஞ்சம் ரெண்டாவது டைம் சாப்பாடு போட்டு நம்ம ஆள் வேற டயலாகெல்லாம் விட்டானுங்க. பச்சை புளி ரசம் சாப்பிட்டா தயிர் சாப்பிட்ற ஆசையே போயிடும் அப்படின்னா. சரி மாப்பிள்ள, பச்சை புளி ரசத்தையே ஊற்றி விடுங்க மாப்பிள்ள. போதுங்க மாப்பிள்ள.
நம்மள அவ்வளோ ஒருத்தர் என்ன சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்க்குறதா? எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு மாப்பிள்ள. உள்ள மிளகெல்லாம் போட்டு. மிளகு எப்படி இருக்கு? மிளகு 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 பச்சை மிளகு போட்டுருக்காங்க. அந்த மிளகோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு மக்கள். தாறு மாதிரி நம்மள சீரகம் அதெல்லாம் பச்சை புளி ரசம் வச்சு அடுப்பாரு. சீரகம்லாம் அரைச்சு போட்டிருக்காங்க. ஜீரகம்லாம் ஜீரகம் போட்டிருக்காங்க. சாப்பாடு உண்மையாலும் சொல்றேன், பச்சை புளி ரசத்துக்காக வரலாம் மக்களே. வேற மாதிரி இருக்குதுங்க. நல்ல வேலை, நான் மட்டும் தான் அப்படி நினைச்சோம்னு நினைச்சேன். ஏய் சூப்பரா இருக்குடா. நிஜமா நல்லா இருக்கு. வீடியோக்காக இல்லை, உண்மை சமையல் இருக்கு. சத்தியமூர்த்தி சொல்லுங்க. பச்சை புளி ரசம் உனக்கு புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு நானும் சாப்பிட்டு. டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். நீ உண்மையை சொல்லு, சாப்பிட்டு உண்மையை மட்டும் சொல்லு. சூப்பராக இருக்குது மக்கள். சூப்பராக இருக்குது. எனக்கு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும், அதனால அதிகமாக போட்டுட்டு சாப்பிட்றேன். நல்லா இருக்கா? பச்சை மிளகாய் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓவராலா இப்படி இருக்கு. ஓவராலாக நல்லா இருக்கு. எங்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லு. ஓவராலாக நல்லா இருக்கு, சாப்பிடலாம். இதுக்காகவே நீங்கள் மாட்டணும் டெய்லியும் எல்லாரும் வீட்டில் பண்ணுற மாதிரியா சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேற லெவல். ஓகேடா மக்கள். பச்சை புளி ரசம் காலியாக போகுது. ஆஹா யோ வேற மாதிரி இருக்கு, செமையா இருக்கு. இன்னுமே வந்து இவ்வளோ சிக்கன் சாப்பிட்றாங்க, இவ்வளோ காரமாக இருக்கு. சாப்பிட்டாலுமே அதான் சொல்கிறேன், என்ன நான்வெஜ் சாப்பிட்டாலுமே ஃபைனல் டச்சுக்கு ரசமும் தயிருக்கு போவாங்க. அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அதை வந்து இவங்க டேஸ்ட் கம்மியாக கொடுக்காம அந்த ரசத்துலேயே ஒரு ஹைலைட் வச்சுருக்காங்க பார்த்தியா. சத்தியமாக அது ஒர்த்து. நிஜமானுமே காசுக்காக பண்ணாமல் சத்தியமாக அந்த அந்த பேருக்காக, பச்சை புளி ரசன்ற அந்த பேருக்காகவே சிறப்பாக பண்ணியிருக்கானுங்க. நிஜமா வேற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு பானை முடிஞ்சு, அடுத்த ஒரு பானை வருது, அதையும் முடிச்சிருவோம். மூயாலும் ஒர்த்து மக்கள். சூப்பராக இருக்குது மக்கள். ஒர்த்து தான் மக்கள். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு இடத்துல மதுரை பக்கமாக இருக்கிற நம்மளுக்கு மதுரை ஜிகிருதண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களா. மாம்சரை பேக்கரியில் தான் போட்டிருந்தாங்க. இவர் யாரும் நம்ம எங்கள் ஊருக்காரர் நமக்கு மாம்ஸ் தான். அப்புறம் இங்கே வச்சிருக்காப்புல. அப்புறம் அதை காலையில் சொன்னால நமக்கு ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் சொல்லியிருப்பேன். சரி ஓகே மக்களே, ஜிகிருதண்டாவோட முடிக்கிறான் மாப்பிள்ள. ஓகே அதில் அதான் அப்பளே எடுத்துட்டேன். ஓகே ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. சரி அருமையாக இருந்துச்சு. உண்மையாலுமே விளையாட்டுக்காக சொல்லிங்க, மாம்சங்களுக்காக சொல்ல கிடையாது. அப்போ ஓகே தானே, ஒத்தா இருந்துச்சு. ஜிகிருதண்டா வேற லெவல் இருக்குது. சரி ஓகே மக்களை, மீண்டும் ஒரு அடுத்த நாடு சந்திக்கிறேன். வருது உங்கள் கேஸ் நடபாய் செய்யும் மக்கள். கண்டிப்பா நீங்களும் இது திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் ரெட்டியார் சத்திரம் சரிங்களா. திண்டுக்கல் எடுத்து பெரிய ஊர் வந்து ஒரு ரெட்டியார் சத்திரம் தானா, இந்த ஊர் தானே மக்கள் சரிங்களா. ஸோ நீங்க செம்மமுருகன் கோயிலுக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பா ஒன் டைம் விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உண்மையாலுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க மக்கள். அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க. பாய் மக்கள். ஜிகிருதண்டா வேற லெவல். பாய். உண்மையாலுமே ஒர்த்து. இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மெயினாக சொல்லுவேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை குடிச்சிங்கன்னா அதை விட ஒரு சாட்டிஸ்ஃபைடு. எதை சாப்பிட்டாலும் இப்படியே சொல்றாங்க நினைச்சுக்காதீங்க. ஆமா நினைச்சுக்காதீங்க. வந்து சாப்பிட்டுட்டு நீங்க சொல்லுவீங்க. அதை விட ஒரு மனுஷனுக்கு சாட்டிஸ்ஃபைடு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். சாப்பாடு. அதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொன்று டஃப், ஒவ்வொன்றுக்கு ஒரு டஃப். ஃபர்ஸ்ட் இந்த கறி நல்லா இருந்துச்சு, அடுத்து அந்த கறி அடுத்து அந்த கறி நல்லா இருக்கணும், அடுத்து ரசம் பட்டாசா இருக்கணும். இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு இது ஓவர்டேக் அடிச்சிட்டு இருக்கு எல்லாத்தையும். இப்படிதான் இருக்கு ஒவ்வொன்னா. மக்கள் வேற மாதிரி.